உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உலகநாயகனுடைய ரசிகர்கள் உலகநாயகனுடைய பிறந்த நாளை உற்சாகமாக கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ரசிகர்களும் அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் தற்பொழுது ஈடுபட்டு இருக்காங்க. நேரடியாக சென்னை ரசிகர்கள்ட்ட கேட்கலாம். சார், உலகநாயகன் நேரலையில் இருக்காரு, நீங்க கேட்க விரும்பக்கூடிய கேள்வி என்ன சார்? வணக்கம் சார், 60ஆம் ஆண்டு மணிவிழா வாழ்த்துக்கள் சார். காந்தியையும் பகுத்தறிவையும் ஒரே நேரத்தில் பின்பற்றுறீங்க, எதுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்க தரீங்க? அடுத்ததாக சார், நீங்க உலகநாயகனுக்கு உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள். உங்கள் 60வது பிறந்த நாளில் வணங்கி வாழ்த்துகின்றோம். உங்களது 3 படங்கள் தொடர்ச்சியாக ஹேட்ரிக்காக வருவதற்கு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வாழ்க கமல், வாழ்க நற்பணி. ஓகே, நல்ல கேள்வி. காந்தியையும் பின்பற்றுகிறீர்கள், பகுத்தறிவையும் காந்தியின் சில செயல்களை பகுத்தறிவு சம்பந்தப்பட்டதுதான். அந்த தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பதே பகுத்தறிவு விஷயம்தான். அது டைரக்டாக மதத்தை சாடுகிறது. அவர் உடனே தாண்டி குதிச்சிட முடியாது. ஏன்னா நாம் கால சிறையிலிருந்து உடனே மீண்டு விட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தாண்டணும். காந்தி ஒரு அடியை எடுத்து வச்சிருக்கார். அடுத்த அடியை இன்னொரு காந்தி வந்து எடுத்து வைக்க வேண்டும் என்று காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம அடுத்த காந்தி நாமளாக இருக்கணும். அது எப்படி நான் அவருக்கு அப்படின்னா அவருக்கு வயசார மாதிரி நமக்கு வயசாரவரெல்லாம் காத்துட்டு இருக்கக்கூடாது. ஒரு இளம் காந்தி எங்கும் தோன்றலாம். அப்படி தோன்றினவர் தான் அவர். அவரையும் வந்து வக்கீலுக்கு படிச்சுட்டு நிறையா போய் சொல்லி நிறையா சம்பாதிக்கிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அது மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஆப்பிரிக்காவில் போய் கொஞ்ச நாள் வக்கீல் தொழில் பண்ணி பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு வேறு நாட்டில் வேறு அடிமைகளுக்காக போராடி விட்டு அவர் ஒரு முதல் உலக குடிமகன். அவர் இந்தியாவின் மகன் என்பதை விட உலக குடிமகன். அவர் எந்த மனிதத்திற்கும் குரல் கொடுக்கும் ஒரு மனிதனாக இருந்த ஒரு பகுத்தறிவாளர். அவருடைய ராமராஜ்யத்தில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். பட் அவருடைய பல செயல்கள் பகுத்தறிவு சார்ந்தவை. அதற்கு அடுத்த கட்டமாக சில பேர் பார்க்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் ராமானுஜரும் ஈவேரா பெரியாரும் சகோதரர்கள். 2 பேருமே பகுத்தறிவாளர்கள். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ராமானுஜர் ஒரு பகுத்தறிவாளர் தான். இன்னும் சொல்ல போனால் அங்கு இருந்த வைணவர்களை கேட்டால் நாத்திகர் என்று தூற்றியிருப்பார்கள் அவரை.